கீழே ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கலான்னு இருக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பேராகிளைடிங் போக போறோம். எங்களுக்கு பயமா இருக்கு ரொம்ப. பரவாயில்ல, இருந்தாலும் பயமா இருந்தாலும் சரி ஒரு ட்ரை பண்ணலான்னு ஒரு ஆசை. எங்களை வந்து இப்போ இந்த ஒரு வண்டியில கூட்டு போறாங்க. இந்த வண்டியில கூட்டு போய் அது பின்னாடி பெரிய மலையிலேருந்து போறாங்க. குதிச்சு நான் உயிரோட கீழே வந்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. பயந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஆல் தி பெஸ்ட் எனக்கே நான் சொல்லிக்கிறேன். பாய். நான் இப்போ வண்டியில் ஏறி கிளம்பிட்டேன். இவனுக்கு வேறு பெல்ட் அறுத்துக்கும் கை இருக்குமா பிடிச்சிக்கிறேன்னா பயப்படுத்துறாங்க. இப்போ வந்து இந்த வேனில் கஷ்டப்பட்டு ஒரு 8000 அடியிலேருந்து நான் ரொம்ப பயந்தாலும் எகிரி குதிச்சிட்டேன். அதை குதிக்கிறதுல என்ன கஷ்டம்னா ஒரு பெரிய பள்ளம். கீழே எட்டி பார்த்தா நம்மளுக்கு தலையே சுத்தம். வந்து ஓடியாந்து குதிடான்றானுங்க. சரி இதெல்லாம் கஷ்டப்பட்டு மாட்டிட்டோம், குதிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தைரியப்படுத்திட்டு ஓடியாந்து எகிரி குதித்தேன். குதித்ததுக்கப்புறம் எல்லாம் ஆண்டவன் செயல்னு. அதுக்கப்புறம் நல்ல வேலை பெல்ட்டு பிச்சுக்கும் கயிறு அறுத்துக்கெல்லாம் சொன்னாங்க. கடவுள் புண்ணியத்தில் அதெல்லாம் எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் குதித்ததுக்கப்புறம் தான் ஒரு நல்ல காற்று, ஒரு அருமையான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சூழல். மொத்தம் மலை, இந்த கீழே இருக்க தண்ணி, அந்த இயற்கை சூழல் ரொம்ப அழகாக இருந்தது மேலேருந்து பார்க்குறதுக்கு. அந்த பயம்லாம் போய் அதை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணணும். ஆனால் ஒரு ரிஸ்க்கு தான். ஒரு மனதைரியத்தோடு ட்ரை பண்ணி ஒரு சந்தோஷம் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 7000லேருந்து 8000 அடின்னு சொல்கிறாங்க. அது கீழே போகும்போது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ஆறு, மலை, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து இதுக்காகவே தனியாக கீழே லேண்டிங்க்கு வச்சுருக்காங்க. அந்த லேண்ட் ஆகும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப் லேண்டிங்காக தான் இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கீழே எனக்கு வந்த பைலட் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டானவர். ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ அவர் தான் கொஞ்சம் நல்ல தைரியம் கொடுத்துட்டே இருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. பறந்து வானத்தை தொட்டு பார்த்து சந்தோஷமா இருந்தது. நீங்க பாருங்க மேல அது பறக்கிற மாதிரி தான் பறந்து வந்து இறங்கணும்.